வணக்கம் நண்பர்களே, இது ஆர்ஆர்பி ஜேஇ சிபிடி 2 மார்க் டெஸ்ட் சீரிஸோடைய ரெண்டாவது வீடியோ. வாங்க ஃபஸ்ட் கொஸ்டின் போகலாம். 6 cm diameter and 20 cm long workpiece rotates at 200 rpm. Axial feed is 0.1 mm per revolution. The time taken to machining is. ஸோ மிஷினிங் பண்ணுறதுக்கான டைம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன ஃபார்முலா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா L இன்ட்டு எஃப் இன்ட்டு என். ஸோ எல்லுன்றது லென்த்து, அந்த ஒர்க் பீஸோடைய லென்த்து. ஸோ 20 சென்டிமீட்டர். ஸோ அதை எம்எம்மில் கன்வெர்ட் பண்ணோம்னா 200 mm. ஸோ எஃப்ன்றது ஃபீடு. ஸோ எங்கள் ஃபீடு 0.1 mm. ஸோ அடுத்தது என்னு ஸ்பீடு. ஸோ இங்கே கொடுத்துருக்க ஸ்பீடு வந்து 200 rpm. ஸோ 200 கேன்சல் ஆகிடும். 0.1 மேலே போச்சுன்னா உங்களுக்கு 10ன்னு வரும். ஸோ ஆப்ஷன் சி 10 minutes. ஸோ இந்த டைம் மிஷினிங் எடுத்துக்கிற டைமு 10 minutes. நெக்ஸ்ட் கொஸ்டின், ப்ளக் ரோலிங் இஸ் யூஸ்டு டு. ஸோ ப்ளக் ரோலிங் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சீம்லெஸ் டியூப். ஸோ ப்ரொடியூஸ் சீம்லெஸ் டியூப் உற்பத்தி பண்ணுறதுக்காக தான் ப்ளக் ரோலிங்கிற ப்ராசஸ் யூஸ் ஆகுது. அடுத்தது, which one of the following cages is used to align the lathe tool with the work? Center cage. Option D, center cage. ஸோ அடுத்தது, collets are also called as self-centering chucks. ஸோ இதுதான் கொல்லட்டு. ஸோ இதில் ஒர்க் பீஸ் வந்து உங்களுக்கு அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு செல்ஃப் சென்ட்ரிங் ஆகிட்டு லாக் ஆகிடும். ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு சென்ட்ரிங் பண்ண வேண்டிய வேலை குறைஞ்சிடும். ஸோ அதான் இதை பேர் நம்ம செல்ஃப் சென்டரிங் செக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது, which one of the following lathe operations is not done on a workpiece held in between centers? ஸோ கீழே 4 ஆப்ரேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆப்ரேஷனில் எந்த ஆப்ரேஷன் லேத்தில் நடக்காதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ பார்ட்டிங் ஆஃப். ஸோ பார்ட்டிங் ஆஃப்ன்றது ஒர்க் பீஸை ரிமூவ் பண்ணுறது தான் பார்ட்டிங் ஆஃப் பண்ணுவோம். அது லேத்தில் நடக்காது. ஸோ அடுத்தது, if in a turning operation both the feed rate and nose radius are doubled, the surface finish will be. ஸோ சர்ஃபேஸ் ஃபினிஷோடைய ஃபார்முலா கொடுத்துருக்கு. f²/8r. எஃப்ன்றது ஃபீட் ரேட்டு, ஆர்ன்றது நோஸ் ரேடியஸ். ஸோ எங்கள் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபீட் ரேட்டும் நோஸ் ரேடியஸும் ரெண்டுமே டபுள் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா சர்ஃபேஸ் ஃபினிஷ் என்னவா மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஃப்ன்றது 2f மாறுது, ஆர்ன்றது 2r மாறுது. ஸோ இப்போ f²ன்றது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா 4f² ஆகிடும். 8rன்றது 16rன்னு மாறும். ஸோ இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா இங்கே 4லேருந்து 2 வெளில எடுத்துருங்க. 2f² / 16r. இந்த 2லேருந்து 2 எடுத்துங்க 8. ஸோ அப்போ 2f² / 8r. ஸோ இனிஷியல் வேல்யூ விட டபுள் டைம் சர்ஃபேஸ் ஃபினிஷ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டர்னிங் ஆப்ரேஷனில் நம்ம ஃபீட் ரேட்டையும் நோஸ் ரேடியஸையும் டபுள் டைம் இன்க்ரீஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு சர்ஃபேஸ் ஃபினிஷும் டபுள் டைம் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்தது, ஸோ இங்கே மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. ஸோ 4 விதமான ஆப்ரேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ரேஷனுக்கு கொடுக்கக்கூடிய ஃபீடை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம், அதாவது எந்த யூனிட்டில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம்னு கேட்டிருக்காங்க. ஸோ டர்னிங், ஷேப்பிங், ட்ரில்லிங், மில்லிங். ஸோ டர்னிங்கிறது ரொட்டேட்டிங் ஆப்ஷன். டர்னிங்கும் ட்ரில்லிங்கும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டிங் ஆப்ஷன். ஸோ அது எப்பயுமே உங்களுக்கு ரெவல்யூஷனில் தான் வரும். ஸோ அந்த ஃபீடு வந்து ஒரு ரெவல்யூஷனுக்கு எவ்வளோ ஃபீடு கொடுக்கணுன்ற மாதிரி தான் வரும். ஸோ டர்னிங்க்கும் ட்ரில்லிங்க்கும் நம்மளுக்கு ஆப்ஷன் டி தான் கரெக்டு. ஸோ டர்னிங் ஏக்கு 2, சிக்கும் 2. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிறது ஆப்ஷன் ஏ மட்டும்தான். ஸோ அப்படியே சூஸ் பண்ணலாம். ஸோ டர்னிங்க்கு mm ஃபார் ரெவல்யூஷன், ட்ரில்லிங்க்கு mm ஃபார் ரெவல்யூஷன். ஷேப்பிங் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரோக்கு தான். ஸோ ஒரு ஸ்ட்ரோக்கில் எவ்வளோ மெட்டல் ரிமூவ் ஆகுதுன்னு சொல்கிறது தான் ஷேப்பிங்கு. ஸோ mm ஃபார் ஸ்ட்ரோக்கு ஷேப்பிங்க்கு. மில்லிங்கிறது mm ஃபார் மினிட், அதாவது ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ மெட்டல் ரிமூவ் ஆகுது. ஸோ அடுத்தது, among the conventional machining process maximum specific energy is consumed in. ஸோ கன்வென்ஷனல் மிஷினிங் ப்ராசஸில் எந்த ப்ராசஸுக்கு அதிகமான எனர்ஜி செலவாகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க.
ஸோ ஆப்ஷன் டி கிரைண்டிங். ஸோ கிரைண்டிங்கில் தான் உங்களுக்கு 50 ஜூல் அப்படின்ற லெவலுக்கு எனர்ஜி கன்சம்ஷன் ஆகுது. மற்ற ப்ராசஸ்க்கு பார்த்தீங்கன்னா 2 to 5 அப்படின்ற ரேஞ்சு தான் ஆகுது. ஸோ அடுத்தது ரயில்வே ரயில்ஸ் ஆர் ஜென்ரலி மேட் அப் ஆஃப். ஸோ ரயில் தண்டவாளங்கள் எதனால் செய்யப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அலாய் ஸ்டீல். ஸோ அந்த அலாய் ஸ்டீலில் 0.8 to 0.9% கார்பன் இருக்கக்கூடிய அலாய் ஸ்டீல் தான் நம்ம ரயில்வே தண்டவாளங்கள் செய்யறதுக்கு உபயோகப்படுத்துகிறோம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், த அமௌண்ட் ஆஃப் ஸ்டாக் விச் கேன் பி ரிமூவ்டு பை ஆனிங். ஸோ ஆனிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்ரூசிவ் மூலமாக ஸ்டாக்கை ரிமூவ் பண்ணுறது தான் என்னென்னு சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா ஆனிங் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது ஜென்ரலாக உங்களுக்கு மினிமம் 2.5 அதாவது 0.25 ரேஞ்சுக்கு தான் நம்மளுக்கு அதுக்கும் குறைவான ரேஞ்சில் தான் நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா அமௌண்ட் ரிமூவ் ஸ்டாக் ஆகும். ஸோ அதன்படி பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி 0.0015 mm வரைக்கும் நம்மளுக்கு ஆனிங் ப்ராசஸ் மூலமாக ஸ்டாக்கை ரிமூவ் பண்ண முடியும். ஸோ இதுதான் ஆனிங் டூல். ஸோ இந்த ஆனிங் டூலில் உங்களுக்கு அந்த ஸ்டோன் இருக்கும். இதன் மூலமாக உங்களுக்கு அந்த ஹோல் சொல்லியோ இல்லை ஏதோ ஒர்க் பீஸ் நம்ம கொடுக்கும்போது அந்த மெட்டீரியலில் ரிமூவ் பண்ண முடியும். ஸோ இது எதுக்கு உபயோகப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டலில் இருக்கக்கூடிய இர்ரெகுலாரிட்டிஸ். ஸோ மிஷினிங் பண்ணும்போது நம்மளுக்கு சில சர்ஃபேஸில் ஒரு இர்ரெகுலாரிட்டிஸ் க்ரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேவ் ஃபார்ம்ஸ்லேயோ இல்லை ஓவல்டிலையோ நம்மளுக்கு இர்ரெகுலாரிட்டிஸ் க்ரியேட் ஆகும். ஸோ அதை கிளியர் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆனிங் ப்ராசஸை யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஆனிங்கிறது சர்ஃபேஸ் ஃபினிஷை பெட்டராக பண்ணுறதுக்காக தான் உபயோகப்படுது. ஸோ அடுத்தது, த ஸ்பிண்டில் ஸ்பீட் ரேஞ்ச் இன் ஜென்ரல் பர்பஸ் லேத் இஸ் டிவைடட் இன்டு ஸ்டெப்ஸ் which approximately follow. ஸோ ஒரு லேத்தில் ஸ்பிண்டிலோடைய ஸ்பீட் ரேஞ்சு எப்படி மாறுது, அதாவது ஒரு ஸ்பீட்லேருந்து இன்னொரு ஸ்பீடுக்கு எந்த மெத்தடில் மாறுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது மொத்தம் 4 மெத்தட் கொடுத்துருக்காங்க, அரித்மெட்டிக், ஜாமெட்ரிக், ஹார்மோனிக், லாகரிதமிக்ன்ட்டு. ஸோ லேத்தை பொறுத்த வரைக்கும் ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷனில் தான் நம்மளுக்கு ஸ்பீட் ரேஞ்சு வந்து மாறுது. ஏன் அந்த மாதிரி மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷனில் மாறும்போது மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஸ்பீடுடைய செலெக்ஷன் வந்து சீக்கிரமாக நடக்குது. ஸோ ஒரு ஸ்பீட்லேருந்து இன்னொரு ஸ்பீடுக்கு மாறுறதா இருந்தால் மற்ற ப்ராசஸை கம்பேர் பண்ணும்போது ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன், அதாவது ஜிபியில் பெருக்குத்தொடர்னு சொல்லுவோம், தமிழில் பெருக்குத்தொடர் வரிசை. ஸோ அதாவது 2, 4, 8, 16 இப்படி வர்றது எல்லாமே பெருக்குத்தொடர். ஸோ இந்த மெத்தடில் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு ப்ராடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் நம்ம ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷனை தான் லேத்தில் யூஸ் பண்ணுறோம். ஸோ அடுத்தது, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் மெத்தட் ஷுட் பி யூஸ்டு ஃபார் டர்னிங் இன்டர்னல் டேப்பர் வித்தவுட் ஃபபர் ஃபீட். ஸோ இந்த 4மே பார்த்திங்கன்னா டேப்பரை ப்ரொடக்ஷன் பண்ணிக்கூட மெத்தட் தான். ஆனால் இன்டர்னல் டேப்பர் எதன் மூலமாக ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி காம்பவுண்ட் ரெஸ்ட். ஸோ அந்த காம்பவுண்ட் ரெஸ்ட்டுடைய டயக்ராம் தான் இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இது டைல் ஸ்டாக்குடைய லென்த்து, நம்ம கொடுக்கக்கூடிய ஃபீடு, டூலோடைய ஃபீடு, ஸோ இங்கே எல்லாமே கொடுத்துருக்கு. ஸோ இதுதான் அந்த ஸ்வில்லிங் ஆங்கிள். ஸோ இது எதுக்கு இப்போ ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டேப்பர் பண்ண வேண்டிய ஆங்கிளுடைய பாதிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த ஆல்பான்றது டேப்பர் ஆங்கிள். ஸோ நெக்ஸ்ட்டு, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் ஃபார் அப் மில்லிங். ஸோ அப் மில்லிங்கில் எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. upward force tend to lift the work piece. ஸோ அப் மில்லிங்கில் நம்மளுக்கு அதனுடைய ஃபோர்ஸ்னால நம்மளுக்கு ஒர்க் பீஸ் அந்த டேபிளிலிருந்து ரிமூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டயக்ராமில் கொடுத்துருக்கு. ஸோ இங்கே இருக்கிறது அப் மில்லிங், இது டவுன் மில்லிங் சொல்லுவோம். ஸோ அப் மில்லிங்கை கன்வென்ஷனல் மில்லிங்னு சொல்லுவோம், அதாவது பழைய மெத்தடு. டவுன் மில்லிங்கை கிளைம் மில்லிங்னு சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு ஒர்க் பீஸ் எந்த டைரெக்ஷனில் ஃபீட் கொடுக்குறாங்களோ அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் தான் நம்மளுக்கு இந்த அப் மில்லிங்கில் கட்டர் வீல் சுற்ற ஆரம்பிக்குது. ஸோ அப்படி சுற்றும் போது உங்களுக்கு என்ன ஆகுன்னா இந்த ஒர்க் பீஸு அந்த ஒர்க் டேபிள்லேருந்து ரிமூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த வேகமாக கட்டர் சுற்றும் போது அந்த ஒர்க் பீஸை அந்த டேபிள்லேருந்து வெளில தள்ளுறதுக்கு முயற்சி பண்ணும். ஸோ அதான் இதை அகைன்ஸ்ட் த ஃபீடுன்னு சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சிப் திக்னஸோடைய ஏரியா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ ஸ்டார்டிங்கில் கம்மியாக இருக்கக்கூடிய சிப்பு
போக 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 உங்களுக்கு அந்த திக்னஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஆனால் இதே டவுன் மில்லிங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் பெருசாக இருக்கக்கூடிய சிப் திக்னஸ் வர 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 குறைஞ்சிரும். ஸோ இதனால் உங்களுக்கு டவுன் மில்லிங்கில் சர்ஃபேஸ் ஃபினிஷ் நல்லாயிருக்கும், அப் மில்லிங்கில் சர்ஃபேஸ் ஃபினிஷ் கம்மியாக இருக்கும். ஸோ இதுதான் அப் மில்லிங்கும் டவுன் மில்லிங்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸு. ஸோ இது ரொம்ப முக்கியமானது, இது திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியது. ஸோ எதில் சர்ஃபேஸ் ஃபினிஷ் நல்லாயிருக்கும், எதில் சர்ஃபேஸ் ஃபினிஷ் நல்லா இருக்காது, எதில் ஒர்க் பீஸ் ஹோல்ட் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு கிளாம்பிங் டிவைஸ் தேவை, எதில் தேவையில்லை, எதில் சிப் திக்னஸ் அதிகமாக இருக்கும், எதில் சிப் திக்னஸ் கம்மியாக இருக்கும், இது மாதிரியான ரிப்பீட்டட் கொஷின்ஸ் இதில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதை கவனமாக பார்த்துங்க. ஸோ அடுத்தது the primary tool force in calculating the power consumption in machining is the. ஸோ போன வீடியோவில் பார்த்துருப்போம், ஒரு மிஷினிங்கோடைய பவருக்கு ஃபார்முலா வந்து ஃபோர்ஸ் இன்ட்டு வெலாசிட்டி. இதில் எந்த ஃபோர்ஸை நம்ம பவர் கால்குலேட் பண்ணுறதுக்கு எடுத்துப்போம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே நிறைய விதமான ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ எஃப்ஹெச்ன்றது டூல் ஃபோர்ஸ். ஸோ அந்த டூல் ஆக்ட் ஆகக்கூடிய டூல் எந்த டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகுதோ அந்த ஃபோர்ஸ் தான் எஃப்ஹெச்னு சொல்லுவோம். அடுத்து எஃப்வி. ஸோ இது த்ரஸ்ட் ஃபோர்ஸ். ஸோ அந்த டூலோடைய த்ரஸ்ட் ஃபோர்ஸு. எஃப்எஸ்ன்றது ஷியர். ஸோ ஷியர் ஆங்கிள் ஏற்படக்கூடிய ஃபோர்ஸை அதை ஷியர் ஃபோர்ஸுன்னு சொல்லுவோம். என்எஸ்ன்றது நார்மல் ஃபோர்ஸு. ஆர்ன்றது ரிசல்டன்ட் ஃபோர்ஸு. ஸோ இதில் எந்த ஃபோர்ஸை நம்ம பவர் கன்சம்ஷன் கணக்கில் யூஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா டான்ஜென்ஷியலாக ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் எஃப்ஹெச்சை தான் நம்ம பவர் கன்சம்ஷனுக்கு எடுத்துப்போம். ஏன்னா அதுதான் டூலோட ட்ராவல் ஆகக்கூடிய ஃபோர்ஸ். டூலும் ஒர்க் பீஸோடையும் ட்ராவல் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டான்ஜென்ஷியல் ஃபோர்ஸ் எஃப்ஹெச். ஸோ அதனால் நம்ம அதை தான் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அடுத்தது a 125 mm diameter cutter has 10 teeth. It operates at a cutting speed of 14 meter per minute with a table traverse 100 mm per minute. The feet per tooth of the cutter is. ஸோ இந்த கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, கட்டிங் ஒரு வீலோடைய கட் பண்ணுது. ஸோ அந்த ஒவ்வொரு டீத்துக்கும் எவ்வளோ ஃபீடு வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டல் ஃபீடு கொடுத்துட்ருக்காங்க 100 mm per minute. பட் அவன் கொஷினில் கேட்டிருக்கிறது ஒவ்வொரு டூத்துக்கும் எவ்வளவு ஃபீடு கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ஜென்ரல் ஃபார்முலா இருக்குது ஃபீடு. ஸோ டோட்டல் ஃபீட் ஈக்குவல் டு n இன்ட்டு n இன்ட்டு எஃப். இந்த என்னன்றது ஸ்பீடை குறிக்கக்கூடியது. கேபிட்டல் என்னன்றது ஸ்பீடு, ஸ்மால் என்னன்றது நம்பர் ஆஃப் டீத். ஸோ கேபிட்டல் என்னுடைய ஃபார்முலா தெரியும், πdn equal to 60. ஸோ வெலாசிட்டி நம்மளுக்கு வெலாசிட்டி πdn divided by 60ன்ற ஃபார்முலா தெரியும். ஸோ இங்கே நம்மளுக்கு இதில் வந்து n கால்குலேட் பண்ணலாம். ஸோ கட்டிங் ஸ்பீடு மீட்டர் பர் மினிட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ v இன்ட்டு 60 divided by π இன்ட்டு d. ஸோ வெலாசிட்டி 14, பையோடைய வேல்யூ டயாமீட்டர் 125 mm. ஸோ 125 mm நம்ம மீட்டராக கன்வெர்ட் பண்ணோம்னா 1000 வரும். ஸோ அதை மேலே போட்டுங்க. ஸோ உங்களுக்கு ஓவராலாக வரக்கூடிய ஸ்பீடோடைய வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா n equal to 35.65 rpm. ஸோ இது ஸ்பீடோட வேல்யூ தெரிஞ்சிடுச்சு. என்னன்றது நம்பர் ஆஃப் டீத் 10. ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 35.65 இன்ட்டு n வந்து 10 இன்ட்டு ஃபீடு வந்து 100 mm. தெளிவாக போட்டுடலாம். ஸோ என்னன்றது உங்களுக்கு 35 rpmனு கால்குலேட் ஆகிடுச்சு. ஸோ எங்கள் டோட்டல் ஃபீடு 100, n வந்து 35,
நம்பர் ஆஃப் டீத் வந்து 10. ஸோ இந்த ஸ்மால் எஃப் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போது 100 டிவைடட் பை 35 இன்ட்டு 10 போட்டிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் 0.28 mm per tooth. அதாவது ஒரு டீத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஃபீடோடைய அளவு என்னென்னு பார்த்தீங்கன்னா 0.28. ஆப்ஷன் சி. அடுத்தது, இஃப் ஃபார் a turning job the length of the work is 200 mm and the taper is 1.50, the set over required for the tailstock to achieve the taper. ஸோ செட் ஓவர் கேட்டிருக்காங்க. ஸோ செட் ஓவர் லென்த்தோடைய ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா L இன்ட்டு டேப்பர் டிவைடட் பை 2. ஸோ எல்ன்றது இந்த ஒர்க் பீஸோடைய லென்த்து. ஸோ 200 mm. ஸோ எவ்வளோ டேப்பர் கொடுத்துருக்காங்கன்னா 1:50. ஸோ அதை 1/15 எழுதிக்கலாம். ஸோ ஃபார்முலா 2 இருக்குது, 2. ஸோ இப்போ இதை போட்டிங்கன்னா ஸோ 2 mm. ஸோ நம்ம ஸ்டைல் ஸ்டாக்கை செட் ஓவர் பண்ண வேண்டிய டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 2 mm. ஆப்ஷன் பி. ஸோ அடுத்தது, ஃபார் a cemented carbide tool Taylor tool life exponent is 0.25. If the cutting speed is off, the tool life will increased by. ஸோ இங்கே உங்களுக்கு டெய்லர் டூல் லைஃப் ஈக்குவேஷன் தெரியும். VT/n = C கான்ஸ்டன்ட். இங்கே என்னோடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க 0.25. ஸோ அந்த கார்பைட் டூலோடைய கட்டிங் ஸ்பீடு பாதியாக குறைஞ்சதுன்னா டூல் லைஃப் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின். ஸோ டூல் லைஃபு பாதியாக குறைஞ்சா கட்டிங் ஸ்பீடு எந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும், கட்டிங் ஸ்பீடோடைய வேல்யூ டபுள் மடங்கு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டூல் லைஃப் என்னவா மாறும் அப்படின்றது கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் சேம் மெத்தட் தான். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷனை V1 T1 எடுத்துப்போம். இந்த கான்ஸ்டன்ட்டு, ஸோ ரெண்டுத்தையும் பெருக்கினா நம்மளுக்கு வரக்கூடிய வேல்யூ கான்ஸ்டன்ட். ஸோ ஒரு டூலோடைய வெலாசிட்டியையும் அதாவது கட்டிங் ஸ்பீடையும் டூல் லைஃப்பையும் நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணோன்னா அது வரக்கூடிய வேல்யூ எப்பயுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா V2 = T2ன்னு அதை ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஸோ V1 தெரியும். ஸோ V2 என்ன சொல்லியிருக்காங்கன்னா V1உடைய பாதி. ஸோ என்னுடைய வேல்யூ தெரியும். ஸோ என்னுடைய வேல்யூ 0.25. ஸோ V2 உடைய வேல்யூ V1/2. ஸோ T2 உடைய வேல்யூ இப்போ கால்குலேட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த பக்கம் வந்துச்சுன்னா உங்களுக்கு V1 கேன்சல் ஆகிடும். ஸோ T2 இன்ட்டு T1 0.25 = T2 = 0.25ன்னு இருக்கும். ஸோ இந்த 0.25 கேன்சல் பண்ணோன்னா இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு 16 இன்ட்டு T1 = T2ன்னு வரும். ஸோ அப்போ உங்களுக்கு வெலாசிட்டி பாதியாக, அதாவது கட்டிங் ஸ்பீடு பாதியாக குறைஞ்சிச்சின்னா டூல் லைஃப் வந்து 16 மடங்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். ஸோ இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுங்க. VT/n = கான்ஸ்டன்ட். ஸோ அடுத்தது, in the metal cutting process the high cutting speed and large angle of the tool will result in the formation of. ஸோ மெட்டல் கட்டிங் ப்ராசஸ் நடக்கும்போது நம்மளுக்கு 3 விதமான சிப் ப்ரொடியூஷன் ஆகும். ஸோ கண்டினியூஸ் சிப், டிஸ்கண்டினியூஸ் சிப்ஸ் வித் பில்டப் எட்ஜ். ஸோ இந்த 3 விதமான சிப்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அது ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கான காரணம் என்ன, அதனால் நம்மளுக்கு என்ன விதமான பாதிப்பு ஏற்படும் அந்த டூலில் அப்படின்றது இங்கே டேபிளேஷனாக கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா ஹை கட்டிங் ஸ்பீடும் லார்ஜ் ஆங்கிளும் இருந்தால் என்ன விதமான சிப்பு ப்ரொடியூஸ் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் கண்டினியூஸ் சிப்பில் ஹை ஸ்பீடும் லார்ஜ் ஆங்கிளும் இருந்தால் நம்மளுக்கு கண்டினியூஸ் சிப்பு ப்ரொடியூஸ் ஆகும். ஆப்ஷன் ஏ. ஸோ அந்த கண்டினியூஸ் சிப்னால் நம்மளுக்கு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் ஃபினிஷ் நல்லாயிருக்கும். ஆனால் சிப்பு கண்டினியூஸாக இருக்கிறதுனால அந்த சிப்பை பிரேக் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு சிப் பிரேக்கர்னு ஒன்று தனியாக யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதனால் உங்களுக்கு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸில் நம்மளால் இதை உபயோகப்படுத்த முடியாது. கண்டினியூஸ் சிப் இருந்தால் ஆட்டோமேட்டிக் மிஷினில் அந்த சிப் பிரேக் பண்ணுறதுக்காக நம்ம தனியாக இன்னொரு டிவைஸை அங்கே ஃபிக்ஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதனால் அங்கே ப்ராப்ளம்ஸ் க்ரியேட் ஆகும். அதே மாதிரி இந்த கண்டினியூஸ் சிப் ப்ரொடியூஸ் ஆகிற ப்ராசஸில் நம்மளுக்கு கட்டிங் ஃபோர்ஸ் வந்து ஸ்டடியாக இருக்கும். ஸோ
ஸோ அது அப்படியே டிஸ்கன்டினியூஸ் சிப்புக்கு வந்தீங்கன்னா ஸ்பீடு குறைவாக இருக்கும்போது இல்லை ஃபீடு அதிகமாக இருந்து டெப்த்தும் அதிகமாக இருக்கிறது, அதனால் நம்மளுக்கு டிஸ்கன்டினியூஸ் சிப், அதாவது விட்டு விட்டு சிப்பு விட்டு விட்டு உருவாகக்கூடியதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதனால் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க் பீஸோடைய சர்ஃபேஸ் வந்து ஃபினிஷிங் குறைவாக இருக்கும். அதே மாதிரி கட்டிங் ஃபோர்ஸ் வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதிகமாக இருக்கும், குறைவாக மாறும், மறுபடியும் அதிகமாகும். இந்த டிஸ்கன்டினியூஸ் சிப்னால் நம்மளுக்கு ஒர்க் பீஸ்லேயும் டூல்லையும் வைப்ரேஷன்ஸ் க்ரியேட் ஆகி டூல் லைஃப்பை குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த டிஸ்கன்டினியூஸ் சிப்ஸ் வித் பில்டப் எட்ஜஸும் கிட்டத்தட்ட இதே ரீசனால் தான் உங்களுக்கு உருவாகுது. ஸோ அதே ரீசன் தான் இங்கேயும் வரும். புவர் சர்ஃபேஸ் ஃபினிஷு இதே தான் வரும். ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாபிக். ஸோ கண்டினியூஸ் சிப் எதனால் உருவாகுது, எந்த மெட்டீரியலில் உருவாகுது, ஸோ அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு என்ன. ஸோ இந்த டேபுலேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின் டாபிக் இது. ஸோ அடுத்தது, கியர் ஆபிங் ப்ரொடியூசஸ் மோர் அக்யூரேட் கியர் தென் மில்லிங் பிகாஸ் இன் ஆபிங். ஸோ கியர் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுல நிறைய மெத்தட் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் மெத்தட் தான் கியர் ஆபிங். ஸோ இந்த கியர் ஆபிங் மெத்தட் தான் நம்மளுக்கு ரொம்ப அக்யூரேட்டான கியர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஏன்னு கேட்டோம்னா அதனுடைய இண்டக்ஷன் ஆப்ரேஷன். ஸோ கண்டினியூஸாக நம்மளால் அதில் இண்டெக்ஸிங்கே கொடுத்துக்கிட்டே முடியாது. ஆப்ரேஷன் கண்டினியூஸாக இருக்கிறதுனால நம்மளால் ரொம்ப அக்யூரேட்டான கியர்ஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ லாஸ்ட் கொஷின், த ஆங்கிள் மேட் பை த face of the tool and the plane parallel to the base of the cutting tool is called rack angle. ஸோ இங்கே கொடுத்துருக்கோம் rack angle எதுக்கும் உள்ள உருவாகுது. ஸோ அதனுடைய ஃபேஸுக்கும் பேஸுக்கும் உள்ள ஆங்கிள் தான் என்னென்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா rack angle சொல்லுவோம். rack angle ரெண்டு வகையான rack angle இருக்குது. சைடு rack angle, பேக் rack angle. ஸோ பின்பக்கத்தில் ஏற்படக்கூடிய ரேக் ஆங்கிள், அதாவது பின்பக்கம் இருக்கக்கூடிய பேஸுக்கும் டூலுடைய ஃபேஸுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள் பேக் ரேக் ஆங்கிள். சைடில் இருக்கக்கூடிய ஃபேஸுக்கும் சைடில் இருக்கக்கூடிய பேஸுக்கும் இருக்கக்கூடிய ஆங்கிள் சைடு ரேக் ஆங்கிள்னு கொடுத்துருக்கோம். இந்த டயக்ராமில் அது கொடுத்துருக்கோம் தெளிவாகவே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.